எந்த ஆர்டிஸ்ட் கூட்டு வந்தேன் அந்த கேரவால இருந்தா கூட்டு வர அந்த சொன்னேன். விவேக் ஒரு படத்துல மலேசியால போய் அடி வாங்கிட்டே இருப்பாரு, கடைசியா அடி வாங்கும்போது சிரிச்சுட்டே இருப்பாரு. ஏன்டா சிரிக்கிற? மரத்தமிழனுக்கு மரத்து போச்சு சார்ன்ற மாதிரி தான் அதே ஏடிஸ் நிலைமை. உனக்கு மரத்தே போயிருக்குள்ள இந்த டைம்ல திட்டு வாங்கி அது எனக்கு கிரெடிட்ஸ் அவங்களுக்கும் போகாததுக்கே இவ்வளோ வாங்க. உண்மையிலே கடவுள் வந்து நீ தானே ஃபிலிம் மேக்கிங் பேஷன் இந்த அனுபவிப்போ அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருக்கும் சார். அதனால ஏடிஸ் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை. அண்ட் எப்பா அந்த வேலை தெரிஞ்சுக்கிறதுங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து அதுவே ஒரு தனி ஸ்கில்லாக சினிமாவில் பார்க்கணும். அது வந்து எல்லாராலையுமே எல்லாம் பண்ண முடியாது. ஒரு நாள் செட்டில் அவ்வளோ தாக்கு பிடிக்கிறதே கஷ்டம். அதுவே ஒரு தனி ஸ்கில்லாக பார்க்கணும். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4 பேருமே வந்து மக்களுக்கு அறிமுகமான முகங்கள். எந்த படப்பிடிப்பு தளத்தில் போனீங்கன்னாலும் அந்த படப்பிடிப்பு தளத்தில் குறைந்தது ஒரு 20-30 பேராவது உங்களை அடையாளம் காணுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து இப்படி தான் இருக்கா உங்களுக்கு வரவேற்பு? இப்போ எல்ஜிஎம் செட்டில் வந்து ஹரிஷ் கல்யாண் சாரே வந்து சொன்னார், ஃபேன்னா எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தோம். அது ஒரு பக்கம் இருக்குது. நான் போன இன்னொரு செட்டில் இப்படி இருக்குது. அது நாங்கள் எல்லாரையுமே அப்படியும் சொல்லவும் முடியாது. ஒரு இல்லை சார், நம்மளுக்கு இப்போ நாங்கள் வரோம் அப்படியே பாதையில் பூ போடுங்கன்னா சொல்ல போகிறோம். குறைந்தபட்ச மரியாதை தான். ப்ரோ ரூம் எங்கே இருக்குன்னு கேட்டால் அங்கே ரூம் இருக்குது ப்ரோன்னு சொன்னாங்கன்னா இவ்வளோ தான் நாங்கள் எதிர்பார்க்குறது. நாங்கள் பெரிய அவ்வளோ ஸ்டார்ஸ் இல்லைன்றது எங்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி ஒரு தேவையில்லாத ஒரு கோவம் எங்கள் மேலே வச்சுக்காமல் இருந்தாங்கனாலே எங்களுக்கு போதும் தான். நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், அமைதியாக நாங்களே அமைதியாக தான் இருப்போம். அதை பார்த்தே கடுப்பாயிட வேணான்றது தான் எங்களோட இது. அண்ட் தெரில சார், அது எனக்கு சொல்கிறதுக்கு எப்படின்னு தெரில. அது பட்டு அது சினிமாவில் யாரோ யாரையோ திட்டுறாங்க, அவங்களால முடிஞ்சவங்களை திட்டுறாங்க, அவங்களால முடிஞ்சவங்களை திட்டுறாங்க. அன்றைக்கி என் மேக்கப் மேன் போயிட்டு யாரையோ திட்டிகிட்டு இருந்தார். இவர் ஏன் திட்டுறாருன்னு பார்த்தா இவர் ஏடி கிட்ட திட்டுருவேன். அவரே திட்டா அவர் டேரக்டர் கிட்ட அவர் சினிமா ஆக்டர் கிட்ட திட்டுவாங்க இருந்தார். ஓ இது ஒரு செயின் ஆஃப் கமாண்ட் மாதிரி போயிட்டு இருக்கு போல அப்படின்றதும் அது ஒரு மாதிரி. அதான் சார், நிறைய ஈகோஸில் நிறையா அப்படியே டாப்ல இருக்கிற ஒரு இடமா இருக்கு. எல்லாம் முடிச்சு ஒரு சீன் எடுப்பாங்க. அதான் அதனால எல்லாத்தையும் முடிச்சா அது ஒரு டைரக்டரா அதை எல்லாத்தையும் கட்டி இழுத்து முடிச்சுட்டா போதும். அதனால நம்ம இது சொல்ல முடியாது, இது இப்படிலாம் எங்களை இப்படிலாம் பண்ணக்கூடாது, இது எங்களுக்கு நடந்த அநீதினா இல்லை. இப்போ சிரிச்சு எப்படி இது இப்படிலாம் நடந்துச்சுனாலும் ஜோக்காக பேசுகிற மாதிரி தான். நாங்கள் ஒரு டச் ஒரு நாளைக்கு பெரிய ஆளானா இதெல்லாம் திருப்பி வேறு யாருக்கும் நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம்.